ட்ரேடிங் மணி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புல்லிஷ் ட்ரெண்டு பியரிஷாக ரிவர்சல் ஆகிறதுக்கான மோஸ்ட் 5 கேண்டில்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த கேண்டில் வந்தால் ரிவர்சல் சைடு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ட்ரி எடுக்கலாம் செல்லிங் சைடு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி அந்த 5 கேண்டில்ஸை பார்க்க போகிறோம். அது சாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு தான். இந்த பியரிஷ் ட்ரெண்டுலேயே நீங்கள் இந்த பியரிஷ் ட்ரெண்டில் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற 5 கேண்டில்ஸில் ஒரு 2 கேண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இம்பார்ட்டண்ட்டான கேண்டில் வரும் பட்சத்தில் நீங்கள் அங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத இப்போ நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 2 கேண்டில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா, இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போது ஒவ்வொரு டைமும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். அதாவது இப்படி வந்துட்டு கீழே வந்துட்டு அப்புறம் இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே வந்திருக்கு. அப்போது நீங்கள் இதில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்? அப்போது செல்லிங் ரிவர்சலுக்கான முக்கியமான கேண்டிலில் இது ஒரு கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பாருங்கள், பாடி சின்னதாகவும் விக்கு அப்சைடு பெருசாகவும் இருக்குது பாருங்கள், இது ஒரு கேண்டில். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேண்டில் இருக்குங்க பாருங்கள், இது ஒரு கேண்டில். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஃபுல் பாடி ரெட்டாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள், சின்னதாக ஒரு பாடியும் அப் சைடு சின்ன ஒரு விக்கும் டவுன் சைடு ஒரு பெரிய விக்குமா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கேண்டில் வரும் பட்சத்துலேயும் நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாம், அதாவது செல்லிங் சைடு போகலாம். இதை யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறவங்க புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். அடுத்தடுத்து இந்த கேண்டில்ஸ் என்னென்ன, இதோட பேர் என்ன, இது எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேண்டில் பேர் ஷூட்டிங் ஸ்டார். இதோட கேண்டிலோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தலைகீழ் சுற்றி வேலை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். இதோட பாடி சின்னதாகவும் விக்கு அதுலேருந்து 3 மடங்கு பெருசாகவும் இருக்கும். இதுதான் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிட்டு இங்கே பையர்ஸ் இதுக்கு மேலே அவங்களால போக முடியல, அதுக்கப்புறம் செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவானாங்க, அங்கேருந்து செல் பண்ணிக்கிட்டு ஒன்று வந்து இந்த இடத்துல ப்ரைஸை முடிக்கிறாங்க. அப்போது பையர்ஸ்னால் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பை பண்ணி அந்த ப்ரைஸை மேல் நோக்கி நகர்த்த முடியலை. அதுக்கு ஏன்னா செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. செல்லர்ஸ் தான் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக செல் பண்ண வந்துட்டாங்க. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டாங்க, இனி செல்லர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விலை அதிகமாக இருக்குன்னு விற்க வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் தொடர்ந்து விலை கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிறது தான், அதாவது அதிகமாக குறையாட்டினாலும் கொஞ்சமாவது விலை குறையும் அப்படின்றது தான் இந்த கேண்டில் இண்டிகேஷன் பண்ணுது. இந்த கேண்டில் வரப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அது ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, இந்த கேண்டில்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து நீங்களாகவே ஓனாகவே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட செகண்ட் பிளேஸில் ஹேங்கிங் மேன். இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ் சேம் ஒரு புல்லிஷ்லேருந்து பியரிஸ்க்கு ரிவர்சல் ஆகக்கூடிய இண்டிகேஷன் தரக்கூடிய கேண்டில்ஸ் தான் இந்த ஹேங்கிங் மேன். இந்த ஹேங்கிங் மேன் கேண்டிலோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தலை மேல் பகுதியிலையும் அதோட உடல் கீழ்ப்பகுதியிலையும் இருக்கும். அதாவது கேண்டிலோட ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸ் தொடர்ந்து கீழ் நோக்கி வரும். இவ்வளோ தூரத்துக்கு கீழே இவ்வளோ லோ கொடுத்துட்டு இங்கேருந்து செல்லர்ஸ் மறுபடியும் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த விலையை மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி இங்கேருந்து பை பண்ணிக்கிட்டே வருவாங்க. திரும்பவும் இந்த இடத்துல கொண்டு வந்து க்ளோசிங் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸை தாண்டி, இந்த ஹை ப்ரைஸை தாண்டி அவங்களால மேலே போக முடியலை. ஏன்னா செல்லர்ஸ் வந்து பையர்ஸோட அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் முடியுது. பையர்ஸ்னால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலை. அப்புறம் இது தொடர்ந்து அடுத்து யார் வருவாங்க அப்படின்னாக்க, செல்லர்ஸ் தான் வருவாங்க. இப்போ இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதுக்கப்புறம் பையர்ஸோட சக்தி குறைஞ்சிருச்சு, செல்லர்ஸோட சக்தி அதிகமாகிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் சொல்லுது. இந்த கேண்டில்ஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதோட என்ட்ரி நீங்கள் எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னாக்க, இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலானது பக்கத்தில் இன்னொரு ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள்
என்ட்ரியை இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸை இதோட ஹையில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது கீழே போகும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்குமே நல்ல ஒரு இடமா இருக்கும். இது நம்பர் 3, பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் ஆனது ஒரு செல்லிங் சைடு போகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் கேண்டில் தான் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் ஆனது மேல் நோக்கி நல்லா அதிக விலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை தொடர்ந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆனது அந்த சின்ன கேண்டிலை தாண்டி இப்படி, அதாவது இந்த சின்ன கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும். அதோட உடல் வந்து அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ரெட் கலர் கேண்டிலானது அதோட பாடி சைஸு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த கேண்டிலோட பேர் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலானது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிலுங்க. இந்த கேண்டிலை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் கேண்டில் கம்பல்சரி ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில்ஸை நீங்கள் உங்கள் சார்ட்டில் நீங்களாகவே ஓனாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அடுத்த கேண்டிலை பற்றி பார்ப்போம். நம்பர் 4, ஈவினிங் ஸ்டார். ப்ரைஸ் ரிவர்சல் ஆக போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல இந்த கேண்டிலும் ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில். இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பக்கத்துலேயே ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்க கம்பல்சரி இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது ப்ரீவியஸ் கேண்டிலை பாருங்கள், ஃபுல் பாடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடியோட ஒரு க்ரீன் கலரு உருவாகிருக்கும். ஆனால் இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டிலானது உங்களுக்கு பாடி சின்னதாகவும் அப் சைடு ஒரு சின்ன விக்கும் டவுன் சைடில் ஒரு சின்ன விக்குமாக உருவாகியிருக்கும். இங்கே இதுக்கு மேலே பையர்ஸ்னால் மேலேயும் போக முடியல, இதுக்கு கீழே செல்லர்ஸ் வந்தாங்க, அதை தொடர்ந்து கீழேயும் போக முடியல. ஏன்னா திரும்பவும் பையர்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. அப்போது இப்போ பையர்ஸ் அதிகமாக வராங்களா, செல்லர்ஸ் உள்ள அதிகமாக வராங்களா அப்படின்றது கன்ஃபியூஷனானது ஒரு கேண்டில் தான் இந்த கேண்டில் வந்து. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில், ஈவினிங் ஸ்டார் கேண்டிலாக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கேண்டில்ஸை பற்றி பார்ப்போம். 5th கேண்டில்ஸ், ஸ்பின்னிங் டாப். இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலை தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி மேல் நோக்கி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னாக்க இதோட ட்ரெண்ட் தொடர்ந்து அப் சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணோம். அதே மாதிரி சேம் டைம் இந்த கேண்டில்ஸுக்கு லோவில் பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க, ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்க அடுத்து ப்ரைஸ் வந்து தொடர்ந்து பியரிஷ் சைடு, அதாவது டவுன் சைடு போகும் அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்பின்னிங் டாப். இந்த ஸ்பின்னிங் டாப்பை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணணும். இந்த கேண்டில்ஸ்க்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. என்னோட ப்ரைஸ் ஆனது தொடர்ந்து மேல் நோக்கி போகும், இல்லைனா கீழ் நோக்கி போகும். அதாவது நீங்கள் கன்ஃபர்மேஷன் வராமல் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 5 கேண்டில்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்பவும் ஒரு முறை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பொசிஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல எனக்கு எக்ஸிட் ஆக தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஒரு டாப் லெவலில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு பையிங் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எதாவது செல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க, இப்போ இதுலேயே நீங்கள் பியரிஷ் சைடு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க எந்த இடத்துல எக்ஸிட் ஆகும்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன கேண்டிலில் ஏதாவது ஒரு கேண்டில் பையிங் கேண்டில், அது அந்த பையிங் என்ட்ரி கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இந்த மாதிரி பையிங்க்கும் செல்லிங்க்கும் பயன்படுத்தக்கூடிய கேண்டில்ஸ் தான் இந்த நான் சொன்ன 2 வீடியோஸ்லையும் ரொம்ப முக்கியமான கேண்டில்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நான் அதிகப்படியான ட்ரேடிங்கில் நான் பார்த்தது, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில், ஸ்விங் ட்ரேடிங்கில், ஒரு பொசிஷன் ட்ரேடிங்லாம் அதிகப்படியாக இந்த 5 கேண்டில்ஸ் தான் நான் அதிகமாக பார்த்துருக்குறேன். இதை தவிர்த்து கேண்டில்ஸில் பல வகையான கேண்டில்ஸ் இருக்குங்க. ஆனால் அத்தனை கேண்டில்ஸுமே உங்களுக்கு அக்ரெசிவ் லெவல் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதில்ல. அதாவது என்னுடைய ஓன் ரிசர்ச்சில் தான் நான் அதை சொல்கிறேன். இந்த 5 கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி டெய்லி ஏதாவது ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் கம்பல்சரி இந்த ட்ரேடிங் வரும். இந்த கேண்டில்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இதை நல்லபடியாக பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.